RBI நம்ம எல்லாத்துக்கும் பணம் கொடுக்க போறாங்க. எவ்வளவு? 100 கோடி ரூபாய் இல்ல, 200 கோடி இல்ல, 1000 கோடி கிடையவே கிடையாது. எவ்வளவு தெரியுமா? 1,84,000 கோடி. இது எல்லாம் நம்ம பணம் தான். அரசாங்கம் இந்த பணத்தை நமக்கு கொடுக்க போறாங்க. ரீசெண்டா ஃபினான்ஷியல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் ரெகுலேட்டர்ஸ்ல அன்கிளைம்டு 1,84,000 கோடி ஃபைனான்சியல் அசெட் இருக்குதுன்னு. இந்த ஃபைனான்சியல் அசெட் அப்படின்னா என்ன? காசு தான், நம்ம பணம். நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி முப்பாட்டன்னு எல்லாரும் பேங்க்ல போட்டு வச்சிருந்த அந்த பணம். இந்த பணத்தை தான் அன்கிளைம்டு அசெட் அப்படின்னு சொல்றோம். இந்த அன்கிளைம்டு அமௌண்ட்டை நம்ம எப்படி பெறது அப்படிங்கறத வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ் வாலா தமிழ். நான் உங்க மேகலா. முதல்ல இந்த அன்கிளைம்டு அமௌண்ட் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ரமேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாமே. அவருக்கு ஒரு தாத்தா இருந்தாரு. அந்த தாத்தா ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்திருக்காரு. அந்த பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 3 லட்சம் ரூபாய் பணத்தை சேமிச்சு வச்சிருந்திருக்காரு. அது அவர் யாருக்கிட்டையுமே சொல்லல. காலமானதுக்கு அப்புறம் அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவருக்கு இருந்த டீடைல்ஸ் அதெல்லாம் செக் பண்ணி பாக்குறப்போ இவர் பேங்க் அக்கௌண்ட்ல ஏதாவது பணம் போட்டு வச்சிருக்காரா அப்படிங்கறத போய் பாக்குறாங்க. பாக்குறப்போ, ஓ இந்த பணம் நீங்க தான் இவரோட பையனா, நீங்க தான் இவரோட பேரனா அப்படின்னு கேட்டுட்டு அந்த பேங்க் என்ன பண்றாங்க, நாமினி டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறாங்க. சோ இது ஒரு சினாரியோ. இதே சினாரியோல ஒருவேளை அந்த தாத்தா இறந்ததுக்கு அப்புறம் இவங்க யாருமே போய் அவருக்கு என்ன பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு, எவ்வளவு பணம் இருந்துச்சுன்னு எதையுமே கவனிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா 10 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒரு பேங்க்ல எந்த விதமான டிரான்சாக்ஷனும் நடக்கல அப்படிங்கிறப்போ அந்த அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய 3 லட்சம் ரூபாய் பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த பேங்க்குக்காரங்க DEAF அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லப்படுற டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இந்த DEAF RBIக்கு கீழே வருது. எந்த ஒரு அக்கௌண்ட் 10 வருஷத்துக்கு எந்த விதமான டிரான்சாக்ஷனும் இல்லாம யாருக்கும் அந்த பணம் யாரும் கிளைம் பண்ணாம இருக்கிறப்போ அந்த ஒரு அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை இந்த ஒரு DEAFக்கு அனுப்பிச்சிருவாங்க. இதுக்கு பேர் தான் அன்கிளைம்டு அமௌண்ட். அந்த மாதிரி யாரு மறந்து விட முடியும்? எந்த ஒரு சிச்சுவேஷன்ல நாங்க போட்டு வச்சிருக்கிற பணத்தை நாங்களே மறக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். நிறைய சினாரியோஸ் நடந்திருக்கிறதுனால தான் 1,84,000 கோடி அன்கிளைம்டு அசெட் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். சொல்ல முடியாது. நீங்க உங்க பேரண்ட்ஸ் அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்க, இல்லைன்னா உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்க, இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாம அவ்வளவு பெரிய அமௌண்ட் சேர்ந்திருக்காது. சரி, எந்த மாதிரி சினாரியோஸ்ல இந்த மாதிரி நம்ம அன்கிளைம்டு அமௌண்ட் அப்படியே விட்டுடுறோம் அப்படிங்கறத நீங்க கேட்டீங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 4 பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. ஆனா அவங்க குடும்பத்தினருக்கு தெரிஞ்சது வெறும் 2 பேங்க் அக்கௌண்ட் தானே வச்சிருக்கான் பையன், அதை தானே எல்லா ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் கொடுத்தாப்ல, அதை தானே வேலைக்கு போறப்பெல்லாம் கொடுத்தாப்ல அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. மீதி 2 அக்கௌண்ட்ல மேபி இவங்க அதை ஃபேமிலிக்கு சொல்லி இருக்கலாம், சொல்லாம போயிருக்கலாம். அந்த 2 அக்கௌண்ட்ல மேபி இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இவங்க தனியா சேவிங்ஸ் ஏதாவது நம்ம சீக்கிரட்டா பண்ணும் அப்படின்னு பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத விதமா அவரோட காலத்துக்கு அப்புறம் யாருமே போய் இந்த பர்சனுக்கு இவ்வளவு அக்கௌண்ட் இருந்துச்சான்னு செக் பண்ண கிடையாது. அந்த பர்சனோட இழப்புக்கு அப்புறம் நம்ம இமோஷனலி அதை செட் பண்ணிக்கவே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் யாருமே பேங்க் பக்கம் போறது கிடையாது, மறந்துடுறோம். இது மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்களோட ஒரு சினாரியோ. ஆக மொத்தத்துல என்ன ஆகும், அந்த ஒரு பணம் 10 வருஷத்துக்கு அப்புறம் யாருமே கேட்கல அப்படின்னு உடனே அந்த பணம் DEAFக்கு போயிருது. பாயிண்ட் நம்பர் 2, ஃபிக்ஸ்டு டெபாசிட். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல பணத்தை போட்டுட்டு அந்த பணம் மெச்சூர் ஆகிறது தெரியாம அந்த பேங்க் அவங்க கிட்ட சரியா இன்ஃபார்ம் பண்ணாம நிறைய இடத்துல அவங்க அதை மறந்துடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நபர் ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் FDல பணத்தை போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த பணத்தை போட்டதையும் மறந்துடுறாங்க, அதுல இருந்து வரக்கூடிய மெச்சூரிட்டியை வாங்கணும் அப்படிங்கிறதையும் மறந்துடுறாங்க. அதே மாதிரி அந்த பேங்க் இன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணி அவங்கள ரீச் பண்ண முடியாத சிச்சுவேஷன்லயோ இல்ல பேங்க் இன்ஃபார்ம் பண்ணியோ அதை அவங்க இக்னோர் பண்ணி மறந்த சினாரியோலயோ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் பிளஸ் மெச்சூர் ஆன அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், இது எல்லா பணமும் அதே அக்கௌண்ட்ல தான் இருக்க போகுது. 10 வருஷத்துக்கு நீங்க அதை மறந்துடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த பணம் திருப்பி DEAFக்கு கீழே போயிடும். இது இன்னொரு சினாரியோ. மூணாவதா ரெக்கரிங் டெபாசிட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நபர் 5 வருஷத்துக்கே மாசமான 5000 ரூபாய் ரெக்கரிங் டெபாசிட்ல பணத்தை போட்டு வந்துட்டு இருக்காரு. ஆட்டோ டெபிட் ஆயிருது அப்படின்னே வச்சுக்கலாமே. ஆனா அந்த 5 வருஷம் முடிவடைவில் அந்த
பணத்தை நீங்க போய் எடுத்துக்கணும், அதை வந்து ஒரு ப்ராப்பரான பிளான் பண்ணி ஞாபகம் வச்சிருந்திருக்கீங்க அப்படின்னா அதை போய் எடுத்துக்கலாம். ஆட்டோ டெபிட் ஆயிருது, நின்றுது, உங்களுக்கு எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் வரல அப்படின்னு வச்சுக்கலாமே. அந்த சமயத்தில் அப்படி ஒன்று இருந்ததாகவும் மறந்து, இல்லை அப்படி ஒன்று நம்ம வந்து பண்ணதா வெளியில் யார்கிட்டையும் உங்கள் குடும்பத்தினர்கிட்ட சொல்லாமல் விட்டு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கும் அந்த பணம் தெரியாமல் போயிடும். அதே மாதிரி நீங்களும் அதை மறந்து விட்ட மாதிரி ஆயிரும். அப்போ அந்த பணம் 10 வருஷத்துக்கு டிரான்சாக்ஷனே இல்லாமல், எந்த விதமான ஒரு கிளைமும் இல்லாமல் அந்த பணம் டிஏஎஃப்க்கு கீழே போகும். இதுவும் ஒரு அன்கிளைம்ட் அசெட் தான். நாலாவதா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல பணம் போடுற அந்த ஒரு சினாரியோ. இந்த பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல எல்லாம் பணத்தை போட்டு என்ன ஆகும்னா ரொம்ப லாங் பீரியட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் மறந்து இந்த இடத்துல பணத்தை விட்டுறாங்க. ஒருவேளை அவங்க இன்ஃபார்ம் பண்ணாம, நான் அதே மாதிரி தான் குடும்பத்தினருக்கு தெரியப்படுத்தாம நாமினியை கரெக்டாக சூஸ் பண்ணாம அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிய நீங்க பண்ணிருக்கக்கூடிய பணமும் வந்து அதுவுமே வந்து அன்கிளைம்ட் அசெட்டுக்கு கீழே போயிருது. அடுத்து நான் சொல்ல போற இந்த ஒரு சினாரியோ வந்து நிறைய இடத்துல நடந்திருக்கு. இன்சூரன்ஸ். இப்போ நம்ம குடும்பத்தினர்ல வந்து நிறைய பேர் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டர்ம் இன்சூரன்ஸ் ஏதாவது வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்க காலமானதுக்கு அப்புறம் அந்த ஒரு பணமாகியது வந்து நம்ம போய் தெரிஞ்சாதான் கிளைம் பண்ண முடியும். தெரியாட்டி நம்மளால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளைம் பண்ண முடியாது. அப்படி கிளைம் பண்ண யாருமே வரல அப்படிங்கிறப்போ என்ன ஆகும்னா, அந்த பர்சனோட அந்த ஒரு கிளைம் அமௌண்ட் 1 கோடி ரூபாயோ 2 கோடி ரூபாயோ என்ன ஆகும்னா சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு கீழே போயிருது. ஸோ அந்த கோடிக்கணக்கான பணமும் அப்படி போயிடுறதுனால அதுவும் ஒரு அன்கிளைம்டு அசெட் தான். இதுல இன்னொரு சினாரியோ இருக்கு. சில பேர் வந்து எனக்கு என்டோமெண்ட் இன்சூரன்ஸ் பிளான் வேணும் அப்படின்னு வாங்கிக்குவாங்க. இந்த என்டோமெண்ட் இன்சூரன்ஸ் பிளான் அப்படின்னா நான் கட்டுற பிரீமியம் எனக்கு அந்த ஒரு கால இதுக்குள்ள எதுவுமே எனக்கு ஆகலை அப்படிங்கிறப்போ நான் கட்டுற பிரீமியமே எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிற அந்த ஒரு பிளான் தான் என்டோமெண்ட் இன்சூரன்ஸ் பிளான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 20 வருஷ டைமுக்கு இவங்க வந்து அந்த ஒரு பீரியட் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஒரு அமௌண்ட்டை வந்து கட்டியிருப்பாங்க, ப்ரீமியம் அமௌண்ட் வந்து கட்டியிருப்பாங்க. அந்த 20 வருஷ காலகட்டத்துக்குள்ள இந்த பாலிசி ஹோல்டருக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 20 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் அந்த இவர் கட்டியிருக்கக்கூடிய அத்தனை பணத்தையும் சேர்த்து ஒரு லம்சம் அமௌண்ட் ஒன்று கொடுப்பாங்க. அதுதான் என்டோமெண்ட் இன்சூரன்ஸ் பிளான். ஒருவேளை இவர் இந்த மாதிரி இன்சூரன்ஸு வந்து இந்த ஒரு பிளான் வாங்கியிருக்கிறத மறந்துட்டாருன்னு வச்சுக்கலாமே. ஒருவேளை வந்து நம்ம இன்சூரன்ஸ் நம்ம இல்லைன்னா தான் நம்மளுக்கு அந்த கிளைம் கிடைக்கும், நம்ம இருக்கிறப்போ எதுக்கு அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மறதியோ இல்லை ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அந்த ஒரு கிளைமை வாங்குறதுக்கு மறந்துட்டாரு அப்படின்னா அந்த பணமும் சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு கீழே போயிடும். அது எந்த டைம் வேணாலும் நீங்கள் அதை கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மறந்து விட்டதுனால தான் 1,84,000 கோடி இப்போ அன்கிளைம்ட் அசெட்டாக இருக்குது அப்படிங்கிறத திருப்பவும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ நிறைய பேர் இன்சூரன்ஸ்லேயுமே வந்து அந்த பணத்தை வந்து கிளைம் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஸோ அதுவுமே அங்கே ஆட் ஆயிருக்கு. இன்னொரு சினாரியோ எதுன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஷேர்ஸில் எல்லாமே பணத்தை போட்டு அதை அப்படியே மறந்து யார்கிட்டயும் சொல்லாமல் விட்டுறது. இப்போ கூட சமீபத்தில் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தோம். ஒரு ஃபேமிலி வந்து அவங்களோட தாத்தாவோட ஷேர்ஸ், எம்ஆர்எஃப் டயர்ஸோட ஷேர்ஸை வந்து பேப்பரில் பார்த்தாங்க. அவங்க ஹார்ட் காப்பி எடுத்தாங்க, வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற போன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதோட வேல்யூ இன்னைக்கு எத்தனையோ லட்சம் போச்சு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் ஒரு வேளை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி டிமேட் அக்கௌண்ட்டெல்லாம் வச்சு அந்த அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு வச்சு இல்லை அதில் கொஞ்சம் ஏதாவது பணம் இருந்துச்சு அப்படின்னா அதை யாருமே வந்து கிளைம் பண்ணல, அதோட இவங்க வந்து ஏதாவது இவங்களுக்கு ஆயிடுச்சு, ஞாபகம் மறதி ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ அந்த பணத்தை வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ்க்கு கீழே போயிடும். அப்படி இல்லைன்னா செபி வந்து அது எங்கே போகணும், என்ன ஆகணும் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுவாங்க. ஆக மொத்தத்தில் தட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் அன்கிளைம்டு அசெட். இப்போ இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் பணத்தை நம்ம அசால்ட்டாக மறந்து விடுறதுனால தான் அவ்வளவு லட்சம் கோடி அங்கே தேங்கி நிற்குது. இப்போ இந்த ஒரு பணம் உங்களுதா இருக்கலாம், இல்லை உங்களோட அப்பா அம்மா தான் இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருக்கலாம், இல்லை உங்களோட தாத்தா பாட்டி, அவங்க இல்லாத தாத்தா பாட்டி தான் கூட இருக்கலாம். இப்போ அதை எப்படி நீங்கள் திரும்ப பெறுறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னன்னு இப்போ சொல்றவாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு. அது வந்து ஆர்பிஐயோட உத்கம் போர்ட்டல். அந்த போர்ட்டலை அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. உங்க ஃபோன் நம்பரை போட்டு முதல்ல லாகின் பண்ணுங்க. யாரோட டீட்டெயிலை நீங்க செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை போடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட தாத்தாவதா இருக்கலாம், இல்லை உங்க அப்பா அம்மாவதா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நேமை போடுங்க. ஆல் பேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எந்த பேங்க் அவங்க வச்சிருந்தாங்க, எந்த பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருந்தாங்கன்றத பேங்கை சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இந்த பேன் கார்டோ இல்ல ஓட்டர் ஐடியோ, டிரைவிங் லைசன்ஸோ, டேட் ஆஃப் பர்த், இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அதை சப்மிட் பண்ணுங்க. ஒருவேளை
அந்த அக்கௌண்ட்ல பணம் இருக்கு அப்படின்னா எவ்வளவு பணம் இருக்கு அப்படிங்கிறதையும் காமிச்சு ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று காமிக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொண்டு போய் அந்த பேங்க், எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருந்ததோ அவங்களுக்கு அந்த பேங்க் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. அதை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா RBI இருந்து இந்த ஒரு பணத்தை அவங்க ரிட்ரைவ் பண்ணி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. யாருக்கு தெரியும், சம்டைம்ஸ் அது பல ஆயிரங்களா இருக்கலாம், இல்லை பல லட்சமா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ கவனமா இதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இதை நீங்க மட்டும் இல்லை, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட அக்கௌண்ட்டையும் போட்டு செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி உங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. யாருக்கு தெரியும், நம்ம FDல பணத்தை போட்டிருப்போம், இல்லை நம்ம வீட்டுக்கு தெரியாம, இல்லை நம்ம யாருக்கும் தெரியாம இதை சேமிச்சு இந்த அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சேஃப்டிக்காக தான் நிறைய பேர் இன்ஃபார்ம் பண்றதை தவிர்த்து நீங்க அக்கௌண்ட் வச்சு பண்றீங்க. ஆனா அட்லீஸ்ட் ஒரு நம்பிக்கையான ஆள்கிட்ட நீங்க அதை இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பணமாவது அட்லீஸ்ட் இன்னொருத்தவங்க யூஸ் பண்ண, உங்களோட ஃபேமிலி மெம்பரை யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வேஸ்ட் ஆகாம இந்த மாதிரி அன்கிளைம்ட் அசெட்ல போய் நிற்காது. அதுக்காக தான் நான் சொல்றேன், எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளுக்கு எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. நீங்க FDல பணத்தை போட்டாலும் சரி, இல்லை அக்கௌண்ட்ல வேற ஒரு அக்கௌண்ட்ல பணம் இருந்தாலும் சரி, ஒரு பக்கம் எழுதியாவது கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கே உங்க காலத்துக்கு அப்புறம் யாராவது பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு இதில் இருக்கட்டும். அண்ட் மறந்துடாதீங்க, மேபி உங்களுக்கும் உங்களோட அக்கௌண்ட் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அக்கௌண்ட்ல பணம் இருக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா போய் இப்போ நான் சொன்ன இந்த ஒரு ப்ராசஸ்ல செக் பண்ணி பாருங்க. ஒரு சார்ஜும் கிடையாது. இதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்க் மூலமா இப்போ நான் சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து செக் பண்ணி பாருங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிய வரும் ஏதாவது பணம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இந்த ஒரு வீடியோவை நிறைய பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, நிறைய பேர்த்துக்கிட்ட இதை ஷேர் பண்ணுங்க. என்னோட பிரசன்டேஷன் எப்படி இருக்கு, டீடைல்ஸ் எப்படி இருக்கு, நம்ம எப்படி ரிசர்ச் பண்றோம், உங்களுக்கு அத்தன்டிக்கா ஃபீல் ஆகுதா இல்லை அப்படிங்கிறதையுமே வெளிப்படையாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அது ஒரு நல்ல ஃபீட்பேக்காக இருக்கும். மேபி அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்க நான் ட்ரை பண்ணுறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பக்கத்தில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Boss Wallah. Be the boss.